விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். வரும் 12ஆம் தேதி அஸ்ஸாமில் நடைபெறும் பாஜக அரசின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. பொறுமை காக்க வேண்டும், சோர்ந்துவிடக்கூடாது. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கினார் செங்கோட்டையன். திமுக கூட்டணியில் தொடருங்கள், தொல் திருமாவளவன் வீரபாண்டியனிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இனி விரிவான செய்திகளை காணலாம். வரும் 12ஆம் தேதி அஸ்ஸாமில் பாஜக அரசின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார். அஸ்ஸாம் மாநில சட்டசபை தேர்தலில் பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை கைப்பற்றியது. 126 தொகுதிகளை கொண்ட அஸ்ஸாம் சட்டசபை தேர்தலில் பாஜக கூட்டணி 102 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜக மட்டும் 82 இடங்களை கைப்பற்றியது. அங்கு பாஜக ஹாட்ரிக் வெற்றியை பெற்று முத்திரை பதித்துள்ளது. அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா மற்றும் மாநில அமைச்சர்கள் நேற்று தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்தனர். இந்த நிலையில் அஸ்ஸாமில் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் புதிய அரசு வருகின்ற 12ஆம் தேதி பதவியேற்கும் என்று மாநில தலைமை செயலாளர் ரவி கோடா தெரிவித்துள்ளார். அஸ்ஸாம் முதலமைச்சராக ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள், பாஜக ஆளும் முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று மாலை தமிழக பொறுப்பு கவர்னர் அருளேகரை சந்தித்தார். அப்போது தங்களை ஆட்சி அமைக்க அழைக்க கோரி கவர்னரிடம் கடிதம் வழங்கினார். ஆனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு விஜய்க்கு இல்லாததால் அவரை ஆட்சி அமைக்க வரும்படி கவர்னர் அழைக்கவில்லை. இதனிடையே திமுக கூட்டணியில் உள்ள விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தாவேகவிற்கு ஆதரவு அளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட கட்சிகளின் நிர்வாகிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாவேக தலைவர் விஜய் தன்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆதரவு கேட்டார் என விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்தார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக தலைவர் விஜய் தொலைபேசியில் பேசி என்னிடம் ஆதரவு கேட்டார். அமைச்சரவையில் இடம் வழங்குவது குறித்து விஜய் பேசவில்லை. விஜய் நேரில் சந்தித்து ஆதரவு கேட்க வேண்டுமென நான் எதிர்பார்க்கவில்லை என்றும், எங்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தாவேக்கு ஆதரவு குறித்த முடிவை எடுப்போம் என்றும், ஆதரவு அளிப்பதில் அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது என்றும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பொறுமை காக்க வேண்டும், சோர்ந்துவிடக்கூடாது என்று தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தாவேக நிர்வாக குழு தலைவர் செங்கோட்டையன் அறிவுரை வழங்கினார். நடந்து முடிந்துள்ள சட்டசபை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்று பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயை ஆட்சி அமைக்க வருமாறு ஆளுநர் அழைப்பு விடுக்காதது கண்டனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக இன்று 2வது முறையாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்துள்ளார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை பதவியேற்க அனுமதிக்க வேண்டும் என பலரும் தங்களது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் சென்னை பனையூரில் உள்ள தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அக்கட்சியின் நிர்வாக குழு தலைவர் செங்கோட்டையன் ஆலோசனை நடத்தினார். அப்போது இன்னும் ஓரிரு நாட்களில் நல்ல செய்தி வரும், பொறுமை காக்க வேண்டும் என்றும், தமிழக வெற்றிக் கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்றும் செங்கோட்டையன் அறிவுரை கூறினார். திமுக கூட்டணியில் தொடருங்கள் என்று தொல் திருமாவளவனிடமும் வீரபாண்டியனிடமும் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டை இல்லத்தில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டார். ஆலோசனை கூட்டத்தில் துரைமுருகன், உதயநிதி ஸ்டாலின், டி.ஆர். பாலு, ஆர். ராசா, திருச்சி சிவா, கனிமொழி, பொன்முடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதற்கிடையே ஆட்சி அமைக்க விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியுள்ள நிலையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுடன் தொல் திருமாவளவன், சண்முகம் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோர் சந்தித்தனர். அப்போது திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வேண்டாம் என்றும்,
தற்போது அவசரப்பட்டு முடிவெடுக்க வேண்டாம் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியதாக தெரியவருகிறது. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பார் என்று புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்துள்ளார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி தனது பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை கவர்னர் கைலாஷ்நாதனிடம் வழங்கினார். அதன் பின்னர் ரங்கசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது புதிய ஆட்சி அமைய வேண்டும் என்பதற்காக முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து கவர்னரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன் என்றும், விரைவில் புதிய அரசு பதவியேற்கும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியின் கூட்டம் முடிந்த பிறகு ஆட்சி அமைக்க உரிமை கோர வருகின்ற கடிதம் கொடுப்பேன் என தெரிவித்துள்ளார். மேலும் அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் விஜய் ஆட்சி அமைக்க திணறுகிறாரே என செய்தியாளர்கள் கேள்வி கேட்டபோது, விஜய்க்கு வாழ்த்துக்கள், சீக்கிரமே அவர் பதவியேற்பார், தமிழகத்தில் ஆட்சி அமையும் என ரங்கசாமி தெரிவித்துள்ளார். திமுகவும் அதிமுகவும் இணைந்து அரசியல் செய்வது சரியானதல்ல என்று டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தற்போதைய அரசியல் சூழல் சிக்கலான நிலைதான், திமுகவும் அதிமுகவும் இணைந்து அரசியல் செய்வது சரியானதல்ல. அதிமுகவிற்கு திமுக ஆதரவு என எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும், மெஜாரிட்டியை நிரூபிக்க வேண்டியது தாவேகவின் பொறுப்பு. விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் என்றும் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தாவேக அதிக இடங்களில் வெற்றி பெற்றாலும் 118 என்ற மேஜிக் நம்பரை எட்ட முடியவில்லை. இந்த சூழலில் திமுகவும் அதிமுகவும் இணைந்து ஆட்சியமைக்கப் போவதாக தகவல் பரவியது. இந்த தகவலை திமுக தரப்பு உடனடியாக மறுத்துவிட்டது என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். பண்ருட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மோகன் வெற்றி பெற்றதை அடுத்து அவரது கவுன்சிலர் பதவியை ராஜினாமா செய்தார். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு மோகன் வெற்றி பெற்றார். அவர் ஏற்கனவே 24வது வார்டு நகர்மன்ற உறுப்பினராக பதவி வகித்து வந்தார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தலின் பேரில் அவரது 24 வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ததற்கான ராஜினாமா கடிதத்தை பண்ருட்டி நகராட்சி ஆணையர் காஞ்சனாவிடம் வழங்கினார். ராமநாதபுரம் தாலுகா நகர காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரி மகிழா காங்கிரஸ் மாநில தலைவி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கையெழுத்து இயக்கம் நடத்தினர். தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மை இல்லாமல் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் கட்சி ஆதரவு அளித்ததை வரவேற்கும் விதமாக ராமநாதபுரம் தாலுகா நகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் மகளிர் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவி ராமலட்சுமி தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் பங்கேற்று கேக் வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த கோரியும் மத்திய அரசை கண்டித்தும் கையெழுத்து இயக்கம் நடத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் முன்னாள் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்லத்துரை அப்துல்லா, வட்டார தலைவர் காரகுடி சேகர், மனித உரிமை மாவட்ட தலைவர் பசும்பொன் சையது அப்தாஹீர், மாவட்ட மகளிர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஆனந்தி, பாண்டியராஜன், புஷ்பா தேவி, தமிழரசி, சங்கீதா, அமீரம் நிஷா, பாத்திமா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட மகளிர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கம் ஆகியவற்றின் கொடிகள் உயர்த்தி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் 43வது அமைப்பு நாளை கொண்டாடும் வகையில் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி அலுவலர் சங்கம் ஆகியவற்றின் கொடிகள் உயர்த்தி வைக்கும் நிகழ்ச்சி கிளை தலைவர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களை சங்கத்தின் மாவட்ட துணைத் தலைவர் முத்துவேலன், வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆனந்தன் ஆகியோர் வரவேற்று வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் மாநில தலைவர் பாஸ்கரன், மாநில பொதுச் செயலாளர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு புதிதாக அமைக்கப்பட்டுள்ள சங்கங்களின் கல்வெட்டுகளை திறந்து வைத்து உரையாற்றினர். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் சத்யா, அரசு ஊழியர்கள் சங்க வட்ட செயலாளர் மாணிக்கவரதன், ஊராட்சி ஒன்றிய அலுவலக ஊழியர்கள், சங்க நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காரியாபட்டி அருகே விசிக முன்னாள் நிர்வாகி கொடூரமாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டியை அடுத்த குரண்டி கிராமத்தை சேர்ந்த விஜயகுரு என்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காரியாபட்டி ஒன்றிய முன்னாள் துணை பொதுச் செயலாளராக இருந்து வந்துள்ளார். இவர் அப்பகுதியில் நடைபெற்று வந்த சமூக விரோத செயல்கள் குறித்து காவல் நிலையத்திற்கு தொடர்ந்து தகவல் அளித்து நடவடிக்கை எடுக்க வைத்ததாக தெரியவருகிறது.
இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் 28ஆம் தேதி விஜயகுருவின் உறவினரான சக்திவேல் என்பவர் சிவகங்கை மாவட்டம் பூவந்தி அருகே ஏற்பட்ட சாலை விபத்தில் உயிரிழந்தார். இவரின் உயிரிழப்பிற்கு விஜயகுருதான் காரணம் என சந்தேகித்து சக்திவேலின் உறவினர்கள் தொடர்ந்து தகராறு செய்து வந்தனர். இந்நிலையில் இன்று காலையில் விஜயகுரு குரண்டி கண்மாய் பகுதியில் இயற்கை உபாதைகளுக்கு சென்றபோது முட்புதர்களில் மறைந்திருந்த மர்ம நபர்கள் திடீரென அவரின் கண்களில் மிளகாய் பொடியை தூவி கத்தியால் சரமாரியாக வெட்டியதில் இரத்த வெள்ளத்தில் விஜயகுரு உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற உறவினர்கள் விஜயகுமார் உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆவியூர் காவல்துறையினர் மற்றும் அருப்புக்கோட்டை காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமகிருஷ்ணன் தலைமையிலான காவல்துறையினர் விஜயகுருவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைகளுக்காக விருதுநகர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொலை குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை கண்டித்து திருப்பத்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கேஸ் சிலிண்டர் விலையை உயர்த்தியுள்ள மத்திய அரசை கண்டித்து திருப்பத்தூர் நகராட்சி பாரத ஸ்டேட் வங்கி எதிரில் திருப்பத்தூர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது கேஸ் சிலிண்டர் விலை உயர்வை திரும்பப் பெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நில தகராறு தொடர்பாக பொய் வழக்கு போட்ட காவல்துறையை கண்டித்து கோவை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டுள்ள பெண் குடும்பத்துடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. திருப்பூர் மாவட்டம் தெக்கலூர் பகுதியைச் சேர்ந்த சித்ரா என்பவருக்கு கோவை கனியூர் கிராமத்தில் நிலம் உள்ளது. இது தொடர்பாக ராஜேந்திரன் என்பவருடன் நிலத்தகராறு இருந்து வரும் நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி ராஜேந்திரன் மற்றும் ராஜா ஆகியோர் 10க்கும் மேற்பட்ட கூலிப்படையினருடன் வந்து கத்தி, கம்பு உள்ளிட்ட ஆயுதங்களால் சித்ரா உள்ளிட்ட பலரை தாக்கியுள்ளனர். மேலும் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்கள், டிவிஆர் மற்றும் சிலிண்டர் உள்ளிட்ட பொருட்களை அடித்து உடைத்துவிட்டு சென்றனர். இதுகுறித்து சித்ரா தரப்பில் புகார் அளித்தும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காமல் மாறாக ராஜேந்திரன் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சித்ரா தரப்பினர் மீதே வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதனையடுத்து தங்கள் மீது திட்டமிட்டு பொய் வழக்கு தொடுத்த காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி கோவை காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் முன்பு சித்ரா தனது குடும்பத்துடன் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. 108 இடங்களை கைப்பற்றிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததால் விஜயின் பதவியேற்பு தள்ளி போகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய நிலையில் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காததால் பதவியேற்பு தள்ளி போகிறது. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளித்ததை தொடர்ந்து விஜய் மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகரை சந்தித்தனர். விஜயை கைகுலுக்கி சால்வை அணிவித்து வரவேற்ற ஆளுநர் நினைவு பரிசும் வழங்கினார். விஜயின் கடிதத்தை ஏற்று ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் கடிதத்தில் 112 சட்டமன்ற உறுப்பினர்களின் விவரம் மட்டுமே இருந்ததால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு குறித்த தகவலை சமர்ப்பிக்குமாறு ஆளுநர் கோரியதாக தகவல்கள் வெளியானது. இதையடுத்து 2வது முறையாக தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் விஜயின் சட்ட வல்லுநர்கள் குழுவினர் ஆளுநரை 2வது முறையாக சந்தித்து விளக்கம் அளித்தனர். இருப்பினும் பெரும்பான்மையை நிரூபிக்க ஆளுநர் அழைக்காததால் விஜயின் பதவியேற்பு இன்று நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தள்ளி போகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்ததற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனம் வருந்தியதாக புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 25க்கும் மேற்பட்டோர் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் ரிசார்ட்டிற்கு புதுச்சேரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக மாநில செயலாளருமான அன்பழகன் வருகை புரிந்தார். அதன் பின்னர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் தங்கியிருப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர், சென்னையில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரிக்கு வருகை புரிந்துள்ளதாக அன்பழகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று
தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க கூடாது என்ற நோக்கத்துடன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்படும் மத்திய பாஜகவை கண்டித்தும், அவர்களின் கைப்பாவையாக செயல்படும் கவர்னரை கண்டித்தும் மாவட்ட தலைநகரங்களில் நாளை வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை செல்வ பெருந்தகை கேட்டுக் கொண்டார். மேலும் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அண்ணா சாலை, தாராபூர் டவர் அருகில் நாளை காலை 11 மணியளவில் எனது தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்றும், நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர்கள், முன்னாள் மத்திய அமைச்சர்கள், அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர்கள், மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள், நாடாளுமன்ற, சட்டமன்ற, முன்னாள் காங்கிரஸ் உறுப்பினர்கள், சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், மாநில நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், சர்க்கிள் வட்ட தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் என்றும் அறிக்கையில் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொன்னால் விஜய்க்கு ஆதரவு என்றும், ஸ்டாலின் சொல்வதை கண்ணை மூடிக்கொண்டு கேட்போம் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும்பான்மை இல்லாததால் ஆதரவு கேட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிக மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சியினரை சந்தித்து வருகிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை தாவேக்கு துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சந்தித்து ஆதரவு கூறினார். அதேபோல விசிக தலைவர் தொல் திருமாவளவனை ஆதவ் அர்ஜுனா சந்தித்து ஆதரவு கோர திட்டமிட்டுள்ளார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் காதர் மொய்தீனை தாவேக்கு நிர்வாகி அருண்ராஜ் சந்தித்து ஆதரவு கூறினார். ஆனால் தாவேக்கவிற்கு ஆதரவு கொடுக்க முடியாது என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மறுத்துள்ளது. மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருப்பதால் ஆதரவு அளிக்க இயலாது என்றும், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் சொல்வதை அப்படியே கேட்போம் என்றும், திமுக கூட்டணியில் நேற்று இருந்தோம், இன்று இருக்கிறோம், நாளையும் இருப்போம் என்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் காதர் மொய்தீன் தெரிவித்துள்ளார். தாவேக்கவிற்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை என்றும், யாருக்கும் பெரும்பான்மை இல்லையெனில் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம் என்றும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். தமிழக அரசியல் நிலவரம் குறித்து டெல்லியில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தாவேக்கவிற்கு ஆட்சி அமைக்க தேவையான பெரும்பான்மை இல்லை, யாருக்கும் பெரும்பான்மை இல்லையெனில் தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைக்க அழைக்கலாம், அரசிற்கான பெரும்பான்மையை சட்டப்பேரவையில் தான் பரிசோதிக்க வேண்டும் என்றும், சட்டப்பேரவையை முடிவெடுக்க ஆளுநர் அனுமதிக்க வேண்டும் என்றும், தாவேக்க ஆட்சியை அமைக்க கூடாது என ஆளுநர் நேரத்தை கடத்த நினைக்கிறார். கவர்னர் செய்திக்குறிப்பு வெளியிட முடியாது, பாஜகவின் ஏஜென்ட் போல கவர்னர்கள் செயல்படுகிறார்கள் என்றும் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை கவர்னர் மாற்றி எழுத நினைப்பது மாபெரும் தவறு என்று ஜோதிமணி தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தனது எக்ஸ் தள பதிவில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் கவர்னர் அதிகாரத்தை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்றால் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள தனிப்பெரும் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தை ஆட்சியமைக்க அழைக்காமல் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ள பாஜகவை கவர்னர் ஆட்சியமைக்க அழைக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் ஆளுநருக்கு வரம்புற்ற அதிகாரம் எதுவும் கிடையாது, அவர் அரசியல் சாசனத்திற்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டியவர் என்று உச்சநீதிமன்றம் பலமுறை தெளிவாக கூறியுள்ளது என்றும், தாவேக்கவின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்கிறார். அவர் கூட்டணி என்று கடிதம் கொடுத்தாலும் தாவேக்க தனிப்பெரும் கட்சிதான், தனிப்பெரும் கட்சியின் தலைவரை கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பதுதான் சரியானது என்றும், மோடி, அமித்ஷாவின் அழுத்தத்திற்கு பணிந்து தமிழ்நாட்டு மக்களின் தீர்ப்பை மாற்றி எழுத நினைப்பது மாபெரும் தவறு எனவும், இதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயம் ஏற்க மாட்டார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி தெரிவித்துள்ளார். புதுவையில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி ஆட்சியை பிடித்ததற்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கு கைலாசாவில் வசித்து வரும் நித்யானந்தா வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுவை, தமிழ்நாடு உள்பட 5 மாநில தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. புதுவையில் ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறது. இந்த நிலையில் கைலாசாவில் வசித்து வரும் நித்யானந்தா அவரின் சமூக வலைதள பக்கத்தில் புதுவையில் மீண்டும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சியை பிடித்ததற்கும் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமிக்கும் தனது வாழ்த்துக்கள் என பதிவிட்டுள்ளார். இதேபோல் தமிழ்நாடு உட்பட 4 மாநில தேர்தலில்
வெற்றி பெற்றவர்களுக்கும் நித்யானந்தா வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள 1009 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் ஸ்ரீ ராமானுஜர் உற்சவ தேர் திருவிழா நடைபெற்றது. விழாவின் முன்னதாக அதிகாலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு ஆதிகேசவ பெருமாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ ராமானுஜர் வீற்றிருந்த அலங்கரிக்கப்பட்டுள்ள தேரை திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபெரும்புதூர் வட்டாட்சியர் வசந்தி, ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி தலைவர் சாந்தி சதீஷ்குமார், துணைத் தலைவர் இந்திராணி, சுப்பிரமணி, புரட்சி பாரதம் கட்சியின் மாவட்ட செயலாளர் தனசேகரன், ஸ்ரீபெரும்புதூர் வழக்கறிஞர் SP மதன்ராஜ், ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சி 6வது வார்டு கவுன்சிலர் சீனிவாசன், காற்றம்பாக்கம் திமுக பிரதிநிதி கோவிந்தராஜ், வெங்கடு திமுக கிளை செயலாளர் ரமேஷ், 10வது வார்டு அதிமுக உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். விழாவில் பங்கேற்ற திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள ஆதிகேசவ பெருமாள் திருக்கோவிலில் ஆண்டுதோறும் குடும்பத்தினருடன் வந்திருந்து நேர்த்திக்கடன் செலுத்துபவர்களின் குடும்பத்தில் சகல செல்வமும் சகல சௌபாக்கியமும் கிடைப்பதாக ஒன்றிய செயலாளர் கோபால் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர் திருவிழாவில் 50,000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டனர். மாமல்லபுரம் அடுத்த திருவிடந்தையில் அமைந்துள்ள நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவிலில் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்த திருவிடந்தையில் 108 திவ்ய தேசங்களில் 62வது திவ்ய தேசமாக விளங்கும் நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் அகிலவள்ளி தாயாருடன் மூலவர் ஆதிவராக பெருமாள் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள இக்கோவில் திருமண பரிகார ஸ்தலமாகவும் விளங்குகிறது. இந்நிலையில் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமானோர் கோவிலுக்கு சென்று கல்யாண பெருமாளை வழிபட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் சித்திரை பிரமோற்சவ பெருவிழா கடந்த 1ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான 7ஆம் நாள் தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஸ்ரீதேவி பூதேவி தாயாருடன் உற்சவ பெருமாள் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக ஏராளமானோர் தேரை வடம் பிடித்து இழுத்து சென்றனர். அதன் பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. தேர் திருவிழாவை அடுத்து வருகின்ற 10ஆம் தேதி தெப்பல் உற்சவம் நடைபெற உள்ளதாக கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழா ஏற்பாடுகளை கோவில் செயல் அலுவலர் விஜயன் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். தமிழக வெற்றி கழகத்தின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆட்சி அமைக்கும் வரை சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என பனையூரில் தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் நடைபெற்றுள்ள ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்ற நிலையில் தாவேக தலைவர் விஜய் தமிழக ஆளுநர் அர்லேகரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருந்தார். பதவியேற்பு தொடர்பான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்த நிலையில் ஆளுநரின் ஒப்புதல் கிடைக்காததால் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் அதிமுக மற்றும் திமுக இணைந்து செயல்படலாம் என்ற தகவல்கள் அரசியல் வட்டாரங்களில் பரவிய நிலையில் அதிமுக தனது சட்டமன்ற உறுப்பினர்களை புதுச்சேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் தங்க வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பனையூரில் உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்றனர். விஜய் முதலமைச்சராக பதவியேற்கும் நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த கட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்து புஷி ஆனந்த் தலைமையில் முக்கிய ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தில் ஓரிரு நாட்களில் நல்ல செய்தி வரும் வரை அனைவரும் பொறுமையாக இருக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பேரம் நடைபெற வாய்ப்புள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டது. இதனையடுத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து வைத்திருக்க தாவேக தலைமை தீவிர முயற்சிகளில் ஈடுபட்டுள்ளது. இதனிடையே தாவேகவிற்கு எந்தவித இடையூறும் செய்ய மாட்டோம் என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ள நிலையிலும் சமூக வலைதளங்களில் பல்வேறு அரசியல் விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையிலும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆட்சி அமைக்கும் வரை சென்னையில் தங்கியிருக்க வேண்டும் என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது.
இந்த சூழ்நிலையில் அனைத்து தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களும் பனையூர் தலைமை அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். நீலாங்கரையில் உள்ள விஜயின் வீட்டில் மத்திய பாதுகாப்பு குறைக்கப்பட்ட நிலையில் தமிழக உதவி ஆணையர்கள், காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜம் தலைப்புச் செய்திகள். வரும் 12ஆம் தேதி அஸ்ஸாமில் நடைபெறும் பாஜக அரசின் பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது குறித்து அவசர கதியில் முடிவெடுக்க முடியாது. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் பேட்டி. பொறுமை காக்க வேண்டும், சோர்ந்துவிடக்கூடாது. தாவேக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவுரை வழங்கினார் செங்கோட்டையன். திமுக கூட்டணியில் தொடருங்கள், தொல் திருமாவளவன் வீரபாண்டியனிடம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சராக விரைவில் பதவியேற்பார். புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி உறுதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம்லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.